அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ திருமண பொருத்தத்தில் ஒருவருடைய ஆத்மா அப்படின்னா அது சூரியன், மனோசரீரம் அப்படின்னா மனோன்மய உடல் அப்படின்னா சந்திரன். இந்த மனோ உடலும் ஆத்ம சரீரமும் ஒன்றை ஒன்று சேர்ந்திருப்பது, அதாவது ஒருவருடைய ஆணினுடைய சூரியன் மீது பெண்ணினுடைய சந்திரன் சேர்ந்திருப்பது என்பது மிக சிறப்பு. அல்லது ஏழுக்கேலா பார்ப்பது என்பது மிக சிறப்பு. மூணாவது பாயிண்ட், திரிகோணத்தில் இருப்பது என்பது ஒரு 50% சிறப்பு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், சார் ராகு கூட இருக்குது, கேது கூட இருக்குது, என்ன செய்யும்? இந்த ராகு கேது கூட இருக்கும் பொழுது என்ன செய்யுதுன்னா, முதல்ல அதீத அன்பை கொடுக்குற மாதிரி கொடுக்குது. ஆனால் பிறகு இந்த ராகுவுடனும் கேதுவுடனும் சேரும்போது, கேதுவுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது, அதாவது ஒருத்தருக்கு சந்திரன் கேது சூரியன் இருக்குது, இன்னும் அங்கே விரக்தியை கொடுக்கிறது. என்னடா அப்படின்னு ஒரு விரக்தியை நாளாக கொடுக்கிறது. அதை தாங்கிக்கிட்டால் பரவாயில்ல நம்ம அப்படின்னு அந்த தாங்கிக்கிட்டால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா முதல்ல பிடிக்கிறது மறுபடியும் பிடிக்காமல் போகுது, அந்த விரக்தி ஏற்படுது. அதே மாதிரி ராகு இருந்ததுன்னா ஒரு விரோதத்தை கொடுத்துருது, பிரச்சனையை கொடுத்துருது. கேதுவோடு இருக்கலாம், இருந்துட்டா அது ஒரு பற்றற்ற நிலை அப்படிங்கிறது ஒரு அந்யோன்யத்தை குறைக்கும். ஆனால் ராகு கடுமையான பிரச்சனை கொடுத்துருது. அதுபோல் ஒருத்தரோட செவ்வாய் மேலே ஒருத்தரோட சனி பகவான் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். அதுக்கு சப்போர்ட் செய்கிற திசாபுத்தி வரும் பொழுது, ஏன்னா அகங்காரம் கர்மா இந்த ரெண்டும் சேரும் பொழுது கட்டாயம் ஒரு பிரச்சனை வந்துட்டா, நான் சொல்கிறதும் சரி நீ சொல்கிறதும் சரின்னு விட்டு கொடுக்காம பேசி, ஏன்னா ஒரு தோத்தா தான் வாழ்க்கை, விட்டு கொடுக்காம பேசி பிரச்சனையை அதிகப்படுத்தி விடுகிறார்கள். சின்ன விஷயத்துக்கு கூட மிகப்பெரிய அளவில் பிரச்சனை கொண்டே கொடுத்துருது செவ்வாய். அப்போது திருமண பொருத்தத்தில் வெறும் 10 பொருத்தம் பார்க்குறோம், 10 பொருத்தம் கட்டாயம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ 10 பொருத்தத்தை விட முடிஞ்சிடாது, பல விஷயங்களை பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்த்தா கல்யாணம் ஆகுமா சார்னா ஆகும். உங்களுக்குன்னு பிறந்திருக்கிறவங்க எங்கேயோ ஒருத்தி தான் இருப்பான், ஒருத்தன் தானே இருப்பான். இப்போ அவனை தேடிக்கு பிடிக்க வரலும் ஆசிலேஷன் போயிட்டே தான் இருக்கும். அந்த ஜாதகம் வர வரலும் உங்களுக்கு இழுத்துட்டே தான் இருக்கும். அப்போது அது வர வரலும் தேடித்தான் ஆகணும், பொறுமை தான் வேணும். வாழ்நாள் முழுவதுக்கும் வாங்கக்கூடிய ஒரே ஒரு ஆத்ம நண்பர் வாழ்க்கை துணைவர். அப்போ பொறுத்திருக்கணுமா இல்லையா?